ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னென்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீயும் எனக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று சாய் நமக்காக உதவி செய்வார் என்று நம்முடைய மனமானது குளிரச் செய்வார் என்று நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய வாக்குக்காகவும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது நல்லது நடக்கும், எப்பொழுது நல்லது நடக்கும் என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய ஏக்கத்தையும் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலையோ இதெல்லாம் சும்மா என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு மனவேதனையை நீ அடைகிறாய் என்பது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ அடையும் வேதனை எல்லாம் சாதாரணமாக இருக்கும். என்ன, யாரும் அடையாததாய் இவள் அடைய போகிறாள், யாரும் பார்க்காத கஷ்டத்தையா இவள் பார்க்கிறாள் என்று வாய்க்கூசாமல் சொல்வார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் எந்த அளவுக்கு காயம் இருக்கிறது, எந்த அளவுக்கு மனதில் வேதனை இருக்கிறது என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் எல்லோரும் ஏதேதோ பேசட்டும், எல்லாமே பேசட்டுமே. ஆனால் என்ன, அவரவர்கள் பேசுவதற்கு அவரவர்கள் நிச்சயமாகவே தண்டனை அனுபவித்துக் கொள்வார்கள். எவன் ஒருவன் அடுத்தவருடைய கஷ்டத்தையே புரிந்து கொள்ளாமல் அவனுடைய வாயில் என்னென்னலாம் விஷயங்கள் வருகிறதோ எல்லா விஷயத்தையும் பேசுகிறான், அடுத்தவர்கள் புண்படுவார்கள் என்று நினைக்காமல் கூட பேசுகிறானோ அவன் நிச்சயமாகவே மனதளவில் மிக மிக அரக்கன் போன்றவன். மனிதனாக இருந்து கொண்டு அரக்கன் போலவே இருப்பவன் தான் அடுத்தவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தங்கமே, உன்னுடைய எண்ணங்களோ நேர்மையானது. எல்லா விஷயமும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் உனக்கு இன்பங்கள் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் கவலையை முதலில் தூக்கி எறி. இப்பொழுது நான் உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வருகிறேன் என்று வைத்துக்கொள். அதை என்னவென்பதை முதல் கேள். அதையெல்லாம் விட்டுவிட்டு சாயா என்னமோ சொல்ல வந்தாள், பயமூத்த போகிறாள், சாயா நமக்கு நல்லதே செய்வதில்லையே, எப்படி இப்பொழுது மட்டும் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருப்பார் என்று பயப்படக்கூடாது. சாயாகிய நான் உங்களை வாழ வைக்க வந்தவன். முக்கியமாக ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது நம்பிக்கையோடு தான் போவீர்கள். நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கோவிலுக்கு போக மாட்டீர்கள். நம்பிக்கையோடு முதலாக நம்பிக்கையோடு என்னுடைய கோவிலுக்கு வந்தீர்கள். உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் சொன்னீர்கள். சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னீர்கள், எல்லா கவலையும் சொல்லிவிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பு நீதான், எனக்கு வேறு எதுவுமே தேவையல்ல, நீ இருக்கிறாய், நீ பார்த்து கொள்வாய் என் நம்பிக்கை மட்டும்தான் என்று நீ சொல்லும் பொழுது எனக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான். இந்த பிள்ளை இப்பொழுதுதான் நம்மை நம்புகிறது. இந்த நம்பிக்கையை ஒரு நாளும் உடைத்துவிடக்கூடாது. இந்த நம்பிக்கையானது இன்னும் அதிகமாக உறுதியாக இருக்க வைக்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும். யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது, எந்த ஒரு மனித பலமும் இல்லாமல் தனியாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு முறையும் காட்ட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையுமே, நீ எப்பொழுது என்னை நம்பி வந்தாயோ அப்பொழுதே முடிவெடுத்து விட்டேன், இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று. கண்டிப்பாக எந்த ஒரு குறையையும் நான் இருக்க விடமாட்டேன். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பத்தையே வந்து கொடுப்பேன். சில பேர் உன்னை தவறாக நினைக்கிறார்கள். சில பேர் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து உன்னை குறைவாக எடை போடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பாடத்தை கொடுக்க வேண்டும் தானே. பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் யாரும் உன்னை ஒரு வித்தியாசமாக சொல்ல போனால் என்ன தெரியுமா,
இவளிடம் காசு இல்லையே, இவளிடம் பணம் இல்லையே என்று நினைக்கவே கூடாது. உன்னிடம் எல்லாமே, எல்லா சந்தோஷங்களும், எல்லா ஐஸ்வர்யங்களும் வரப்போகிறது. இந்த ஐஸ்வர்யங்களையும் இந்த இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகாமல் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருக்க போகிறது. யாரெல்லாம் உன்னை குறைவாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை இவருடைய வாழ்க்கையா, இதெல்லாம் எப்படி ஒழுங்காக வாழப்போகிறது என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை பல மடங்கு செழிப்பாக இருக்க போகிறது. எல்லா நேரத்திலேயும் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். எத்தனை நாள் நீ தூங்காமல் அழுது கொண்டு இருந்திருப்பாய், எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பாய். அந்த அனைத்து கஷ்டங்களையும் நான் முடிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது என்பதை தேவைப்படுகிறது என்று தெரிந்து அதற்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? கட்டாயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொள்வேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனை அதிகமாக சந்தோஷப்படுத்தும். அதாவது நம்ம செஞ்சிருவோம், நம் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் என்று நம்பிக்கை இருந்தால்தான் அவனவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்பிக்கை வையுங்கள். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் ஜெயிப்போம். ஒவ்வொரு கட்டமும் வாழ்க்கையில் இன்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்று நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணாக்க மாட்டேன். உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் செய்யும் உங்களுடைய தொழில் மீதும் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கையானது உங்களை அதிகமாக ஊக்குவித்து உங்களுடைய தொழில் முன்னேற்ற வைக்கும். உங்களுடைய தொழிலானது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி உங்களுக்கு பணத்தை உங்களுக்கு வரவழைக்கும். எல்லாமே சுபமான ஒரு விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இதற்கு நடுவே போந்து நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாதே. நடந்து கொண்டு இருப்பது நடக்கட்டும். அனைத்து தடைகளையும் உடைத்து சந்தோஷமான விஷயத்தை நான் உனக்காக தருகிறேன். ஏக்கங்கள் குறையட்டும், இன்பங்கள் தொடரட்டும். பொறுப்பான பிள்ளைக்கு ஒரு அப்பா என்னென்ன கடமைகள் எல்லாம் செய்வாரோ அது அனைத்தையும் இந்த சாய் செய்கிறேன். சதா சர்வகாலமும் என்னை நம்பிய உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயின் பொறுப்பு. ஓம் சாய்ராம்.